ஆர்டுனோ யூனோக்கும் ESP32க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸில் மெயினான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் அதோடைய ப்ராசஸர். ஆர்டுனோ யூனோ பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அட்மெகா 328P யூஸ் பண்ணுறோம். அதே போல் ESP32 பார்த்தோன்னு சொன்னால் எஸ்ப்ரெசிஃபுடைய செப்பரேட் சிஸ்டம் அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய பேர் வந்து டூவல் கோர் எக்ஸ்டென்ஸா LX6 அப்படின்னு சொல்லி அதோடைய பேர் இருக்குது. என்ன சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டால் கிளாக் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் 16 மெகாஹெர்ட்ஸ் வந்து ஆர்டுனோ யூனோ இருக்குது. ஆனால் நீங்கள் ESP32 பார்த்தீங்கன்னா 240 மெகாஹெர்ட்ஸ், லைக் 15 டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஒரே ஒரு கமாண்ட் ஆர்டினோவில் கொடுத்தாலுமே அதே கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 15 டைம்ஸ் ஃபாஸ்டராக வந்து ESP32வில் உங்களுக்கு ப்ளே ஆகும், எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கும். அதை நம்ம பெஞ்ச்மார்க் டெஸ்ட்டில் பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே போல் இங்கே ESP32 தான் இதில் வின்னராக பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா ஃப்ளாஷ் மெமரி எவ்வளோ ப்ரோக்ராமை வந்து நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆர்டினோவில் 32 KB, அதிலே பெரும்பான்மையான குவாட்காப்டர்ஸ் கூட எழுதிடலாம். ஆனால் ESP32 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 MB, நம்ம இதை கணக்கில் கூட எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அதிகமான நம்பர் இருக்குது. 1024 MB வந்து 1024 KB வந்து ஒரு MBன்னு சொல்லுவோம். ஸோ 1024 பார்த்தோன்னு சொன்னால் 4096 உடைய KB வந்து நமக்கு ESP32வில் இருக்குது. நிறைய கோட்ஸை சாதாரணமாக எழுத முடியும், நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே போல் இதுலேயும் வின்னர் வந்து ESP32 தான். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோன்னு சொன்னால் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். ஆர்டினோ பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 5 வோல்ட் டேரெக்டாக சப்ளை எடுப்போம், எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இது ஒன்று தான் ESP32வில் மிகப்பெரிய ஒரு ஃபால்ட்டுன்னு நம்மளால் சொல்ல முடியாது, அதோடைய லிமிடேஷன் சொல்லலாம். 3.3 வோல்ட்டில் மட்டும் தான் ஆப்ரேட் ஆகும். அதுக்கு மேலே நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் கம்ப்ளீட்டாக வின்னர் நம்ம பார்த்தா ஆர்டினோ யூனோ தாங்க. அதே போல் கடைசியாக நம்ம கனெக்டிவிட்டி பார்த்தோன்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் ஆர்டினோ யூனோக்கும் மற்றதுக்கும் R3க்கும் மற்றதுக்கும் பார்த்தோன்னு சொல்லினா, இந்த ஆர்டினோ யூனோவில் வைஃபையும் கிடையாது, ப்ளூடூத்தும் கிடையாது. ரெண்டுத்துமே தனித்தனியாக வாங்கி நம்ம HC05 வாங்கி நிறைய விளையாடிருப்போம், நிறைய எரிச்சிருப்போம். ஆனால் அதுவே நீங்கள் ESP32 வாங்கிட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே வைஃபையும் இருக்குது, அதே போல் ப்ளூடூத்தும் இருக்குது. இதுதான் முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் ESP32 ஆர்டினோ யூனோக்கும். பெஞ்ச்மார்க் டெஸ்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் ESP32. ஸோ இந்த ESP32வில் 30,000 டைம்ஸ் LED வந்து ஆன் ஆஃப் பண்ணுறோம். ஸோ 30,000 டைம் போர்ட் மேனிப்புலேஷன், டைரக்ட் போர்ட் மேனிப்புலேஷன் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் டேக்கிங் 30,000 டைம்ஸ் 3 மில்லிசெகண்ட்ஸ் தான். 30,000 டைம்ஸ் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு 3 மில்லிசெகண்ட்ஸ், 3 to 6 மைக்ரோ செகண்ட்ஸ். அதுவே நீங்கள் ஆர்டினோ யூனோவில் டைரக்ட் போர்ட் மேனிப்புலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 15 மில்லிசெகண்ட்ஸ் அண்ட் 15,088 மைக்ரோ செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ அகெயின் நம்ம ரீட்ரேட் பண்ணுறோம், 30,000 டைம்ஸ் எல்இடியை டைரக்ட் போர்ட் மேனிப்புலேஷன் மூலயமா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ அது 3 மில்லிசெகண்ட்ஸ் ஆகுது, இது 15 மில்லிசெகண்ட்ஸ் ஆகுது. ஸோ கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது 5 டைம்ஸ் மோர் ஃபாஸ்டர். ஸோ ரொம்ப ஸ்பீடாக நம்மள ESP32 இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இட் இஸ் டைரக்ட்லி வித் போர்ட் மேனிப்புலேஷன். ஸோ இந்த கூட நார்மலாக கற்றுக்கிறவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ யூ நியூ இட் வெரி வெல். டிஜிட்டல் ரைட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து புரிஞ்சிக்கிறதுக்காக டிஜிட்டல் ரைட்டு நம்ம எழுதணும் அப்படின்னா ஸோ அதையும் நான் காமிக்கிறேன். டிஜிட்டல் ரைட்டு 13, ஹைன்னு ஆர்டினோ எழுதுகிறோம், டிஜிட்டல் ரைட் 13, லோன்னு எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி வைங்க. இது 30,000 டைம்ஸ் வந்து லூப் ஆகுது. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ வில் பி அமேஸ்ட் ரைட் நவ் வித் த வேல்யூ. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 203 மில்லிசெகண்ட்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி வாப்பிங் வேல்யூ. ஸோ இது போல் நீங்களும் கற்றுக்கணும், இது போல் விஷயங்களை ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா இப்போவே J Robotics ஜாயின் பண்ணுங்கள். செம்ம ஃபன்னாக ரோபோட்டிக்ஸ் லேர்ன் பண்ணுவோம்.